ரெஸ்லர்ஸ் நைட் டு சம்மர்ஸ்லாம். சரி வாங்க, இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா ஷோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபின் பேலர் vs சேமி ஜெயின், நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஃபின் பேலர் அண்ட் சேமி ஜெயின் ரெண்டு பேருமே ரிங்குள்ள வந்துட்டாங்க. மேட்ச் அபிஷியலா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நிக் ஆல்டஸ் வெளியே வராரு. கைஸ், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நான் மறுபடியும் ஸ்மாக்டவுனுக்கு ஜெனரல் மேனேஜரா மாறிட்டேன். அதனால என்னோட சார்பா இந்த மேட்ச்ல சின்ன ஒரு சேஞ்சஸ் நான் கொண்டு போறேன். ஐ மீன் அடிஷனலா பிளேயரை ஆட் பண்ண போறேன்னு நம்ம கந்தரை உள்ள வர சொல்றாரு. இப்ப ரிங்குக்குள்ள சேமி ஜெயினுக்கு பயங்கரமான கோவம். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ரீமேட்ச் கிளாஸே கொடுக்காம அவருக்கு ஒரு குவாலிஃபயர் மேட்ச் வச்சிருக்காங்க, டென்ஷன்ல இருக்காரு. இப்ப கந்தர் மாதிரி ஒரு ஆப்போனன்ட் திடீர்னு உள்ள வர சொன்னா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ அங்க உட்கார்ந்து கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காரு. நேத்து இந்த நிக் ஆல்டஸ்க்கும் கந்தருக்கு தான் மேட்ச் நடந்துச்சு. பட் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனலா மாறிட்டாங்க. நிக் ஆல்டஸ் மறுபடியும் ஸ்மாக்டவுனுக்கு ஜெனரல் மேனேஜரா ட்ரிபிள் எச் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. அப்பாயிண்ட் பண்ணும்போதே உனக்கும் கந்தருக்கு இருக்கிற பிரச்சனையை இதோட விட்டுரு, ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க ரெண்டு பேருமே ரிங்குல வந்து செட்டில் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொன்னதுனால ஒரு ஜெனரல் மேனேஜரா இவர் கந்தருக்கு ஒரு புஷ் கொடுத்திருக்காரு. சரி, 3 பேர் உள்ள வந்துட்டாங்க. மேட்ச் அபிஷியலா ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா மறுபடியும் நிக் ஆல்டஸ் இருங்கன்னு சொல்றாரு. நான் ஒரு பிளேயர் தான் உள்ள அனுப்புவேன்ல சொல்லல, இன்னொரு பிளேயர் இருக்காருன்னு கை நீட்ட நம்ம கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் வராரு. அந்த மனுஷனோட தீ மியூசிக் கேட்ட உடனே எனக்கு அப்படி ஒரு கூஸ்பம்ப் பாருங்க, இப்ப கூட எனக்கு கூஸ்பம்ப் ஆகுது. கெவின் ஓவன்ஸ் இஸ் a pure talent. அதாவது உடம்பு பெருசா இருக்குங்கிறதுக்காக சண்டை கட்ட முடியாதுன்னு ஒரு கணக்கு கிடையாது. எந்த மாதிரி இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன்டான்னு உசுரை கொடுத்து விளையாடுற ஒன் ஆஃப் த பியோர் ப்ரோ ரெஸ்லர் கெவின் ஓவன்ஸ். அந்த மனுஷன் பாவம் கழுத்துல எலும்பு உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் பிரேக்ல இருந்தாரு. ஒரு பாயிண்ட்ல இனிமேல் அவர் ரிட்டனே வரமாட்டார்னு சொல்ற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. பட் ஒரு வழியா மனுஷன் ரிட்டர்ன் வந்துட்டாரு. போன நைட் ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் வந்திருக்காரு, இன்னைக்கு கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஒரே சர்ப்ரைஸ் மலையா இருக்கு. இப்ப 4 பேருமே ரிங்குல வந்த உடனே அபிஷியலா மேட்ச் ஃபேட்டல் 4-வேயா மாறுது. பட் கந்தர் உள்ள வரும்போது கோச்சிட்டு இருந்த சேமி ஜெயின் கெவின் ஓவன்ஸோட மியூசிக் கேட்டோடனே அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸா ஒரு கார்னர்ல நின்னுட்டாரு. மேட்ச் அபிஷியலா ஸ்டார்ட் ஆகி நம்ம கெவின் ஓவன்ஸ் கந்தரையும் சரி ஃபின் பேலரையும் சரி அடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் தான் திரும்பி சேமி ஜெயினை பாக்குறாரு. அது வரைக்கும் சேமி ஜெயின் ஒரு கார்னர்ல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ஏன்னா கெவின் ஓவன்ஸ் தன்னுடைய உண்மையான லைஃப்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சென்டர் ஆஃப் தி ரிங் வந்து கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓவரால் ஒரு செம்மையான ஓபனர், அதே அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஓபனர். ஒரு பாயிண்ட்ல கெவின் ஓவன்ஸ் ரிங்கோட கார்னர்ல இருக்காரு, இன்னொரு கார்னர் சேமி ஜெயின் இருக்காரு. சரி, தன்னோட ஸ்மாக் ஹலூபா கிக் போலான்னு அவர் ஓடி வர டப்புனு கந்தர் நடுவுல வந்து சேமி ஜெயினுக்கு தன்னோட ஸ்லீப்பர் ஹோல் போடுறாரு. இப்ப ரிங்கோட கார்னர் மேல ஏறி ஃபின் பேலர் தன்னோட கூடு பிரஸ் இவங்க ரெண்டு பேர் மேலயுமே போடுறாரு. அந்த மொத்த சீக்வன்ஸுமே செம. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள நம்ம கந்தருக்கும் ஃபின் பேலருக்கும் அப்படியே கண்டினியூஸா கெவின் ஓவன்ஸ் தன்னோட ஸ்டன்னர் போடுறாரு. அப்படியே சேமி ஜெயினுக்கு போடலான்னு இவர் அட்டெம்ப்ட் பண்ண அதுல இருந்து எஸ்கேப் ஆகி சேமி இவருக்கு ப்ளூ தண்டர் போடுறாரு. சரி, பின்ஃபால் பண்ணலாம்னு பார்த்தா கிக் அவுட். ஆனா எந்திரிச்ச கெவின் ஓவன்ஸ் உடனுக்குடன் சேமி ஜெயினுக்கு ஒரு ஸ்டன்னர் போட்டு சென்டர் ஆஃப் தி ரிங்ல பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் கெவின் ஓவன்ஸ். என்னதான் இந்த மேட்ச் பயங்கரமான அட்ரினல் பம்போட ஸ்டார்ட் ஆனாலும் இந்த மேட்சோட மொத்த டியூரேஷனே வெறும் 8 நிமிஷம் தான். அதனால இந்த மேட்சே ஒரு மேட்ச் மாதிரி ஃபீல் ஆகல, ஒரு ட்ரெய்லர் மாதிரி இல்ல டீசர் மாதிரி தான் சொல்லணும். சக் சக் சக்குன்னு அடுத்தடுத்த மூவ்மெண்ட் நடந்துச்சு, மேட்ச் முடிஞ்சிருச்சு, கெவின் ஓவன்ஸ் வின்னு சொல்லிட்டாங்க. இதுக்குள்ள இருக்கிற 4 பேருமே கொஞ்சம் கீ பிளேயர்ஸ். சோ 8 நிமிஷங்கிறது எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. மேபி இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரான மேட்ச் நமக்கு கிடைச்சிருக்கும். பட் ஓவரால் ஒரு சூப்பரான ஓபனர். அடுத்தது ட்ரிக் வில்லியம்ஸ் vs பேரன் கார்பின் ஃபார் USA சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச்ல நம்ம ட்ரிக் வில்லியம்ஸுக்கு கைத்தடியா அவரோட ஃப்ரெண்ட் செலிபிரிட்டி லில்லியாட்டி கூட வந்திருக்காரு. இந்த மேட்ச் முழுக்கவே ரிங்கோட கார்னர் அவர் சுத்திட்டு இருந்தாரு. ட்ரிக் வில்லியம்ஸ் பெல் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணல. ரெண்டு பேருமே ரிங்குள்ள வந்த உடனே அவரு பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓவரால் ஒரு சுமாரான மேட்ச் தான். ஏன்னா எனக்கு பர்சனலா அந்த ஒரு மார்க் ஹிட் பண்ணல. மேபி எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா வச்சுட்டா என்னன்னு தெரியல. பட் என்னமோ ஒரு பாயிண்ட் லேகா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மேட்ச்ல ஃபுல்லா அப்பர் ஹேண்ட்ல இருந்தது நம்ம பேரன் கார்பின். ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்க ட்ரிக் வில்லியம்ஸ் சும்மா இல்லாம ரிங்குக்கு வெளியே போய் கீழ இருந்து டேபிள்ல எடுத்து செட்டப் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அப்பவே தெரியும் அவனை செட்டப் பண்ணி வைக்கிறீல நீ தான் அடி வாங்குவேன்னு. பட் ட்விஸ்ட் இருக்கு, அடி வாங்கினது அவர் கிடையாது. நம்ம பேரன் கார்பின் ட்ரிக் வில்லியம்ஸ் மட்டும் அடிச்சா பத்தாதுன்னு வெளியே போய் அந்த லில்லியாட்டி இருக்கான்ல அவனையும் அடிக்கிறாரு. அடி வாங்கின இந்த லில்லியாட்டி சும்மா இல்லாம நம்ம சினிமால எல்லாம் சட்டைக்கு பின்னாடி இருந்து அப்படியே அருவாளை உருவாங்கல்ல அந்த மாதிரி பேரிகேடுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு வெள்ளை கலர்ல கெண்டோஸ்டிக் உருவிட்டு சிலம்பு சுத்திட்டு இருக்காரு வெளியே. சோ மேட்சுக்கு நடுவுல ரெஃபரி டிஸ்ட்ராக்டலா ஆறாரு. அந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி இந்த லில்லியாட்டி கெண்டோஸ்டிக் வச்சு அடிக்கிறான். உடனே ட்ரிக் வில்லியம்ஸ் அப்பர் ஹேண்ட் எடுத்து தன்னோட சிக்னேச்சர் மூவ் போட்டு பின்ஃபால் பண்ணா கிக் அவுட். ஒரு பாயிண்ட்ல பேரன் கார்பினுக்கு என்னாச்சுன்னு தெரியல, வெளியே போய் அந்த பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வராரு. கரெக்டா ரிங்கு மேல ஏறும்போது நம்ம லில்லியாட்டி மேல ஏறி பெல்ட்டை விட மாட்டேன்னு ரெண்டு பேரும் புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரிங்குக்குள்ள இருக்கிற ட்ரிக் வில்லியம்ஸ் சும்மா இல்லாம ஓடி வந்து பேரன் கார்பினை தள்ளி விட அவர் அப்படியே லில்லியாட்டி தள்ளி விடுறாரு. இவன் தான் போய் அந்த டேபிள்ல விழுகிறான். அப்ப நீ சிலம்பு சும்மா தான் சுத்திட்டு இருந்த, உன்னால இந்த மேட்ச்ல எந்த ஒரு யூஸும் இல்ல. தன்னோட ஃப்ரெண்ட் அடி வாங்கினதை பார்த்தோன்னே ட்ரிக் வில்லியம்ஸ் பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆகி நின்னுட்டு இருக்காரு. இந்த
மொமெண்டத்தை அழகா யூஸ் பண்ணி பேரின் கார்பின் உள்ள போய் தன்னோட ஸ்மாக் எண்ட் ஆஃப் டேஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் நியூ USA சாம்பியன் பேரன் கார்பின். அடுத்தது ஃபேட்டல் 5-way லேடர் மேட்ச் ஃபார் விமன் இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப். நான் கூட இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப்ங்கறனால மேபி புதுசா ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரில எதுவும் கொண்டு வரல. ரியா ரிப்ளியோட டைட்டிலையே கொண்டு வந்து மேல தொங்க விட்டாங்க. இந்த மேட்சோட ஓப்பனிங்ல இருந்து டாமினண்டா இருந்தது நம்ம லாஸ்ட் லெஜெண்ட் தான். அவங்க தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் ஹவுஸ். ஒரு பாயிண்ட் எல்லாம் லாஸ்ட் லெஜெண்ட் ரிங்கோட கார்னர்ல உட்கார்ந்து இருக்காங்க. கரெக்டா ரெண்டாவது ரோப்புக்கு நடுவுல லேடர் இப்படி போட்டுருக்கு. டாப் ரோப்ல உட்கார்ந்து டிஃபினி ஸ்டார்டன் பிடிச்சி அந்த லேடர் மேலேயே ஒரு சோக்ஸ்லாம் போட்டாங்க பாரு. செமையான சீக்வன்ஸ். உள்ள வரும்போது ஸ்கிரிப்டா இவங்க நிறைய ஸ்பாட்ஸ் யோசிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எக்ஸிகியூஷன்ல தான் பிரச்சனை. ஏன்னா சில மூவ் செட்ல அவங்க போடும்போது இது ஏதாச்சும் லேடர்ல பட்டு அவங்களுக்கு அடி விழுந்துருமோ யோசிச்சு தான் ஒவ்வொரு மூவையும் அவங்க பண்ணாங்க. அது ஒண்ணுதான் நமக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. அந்த மாதிரி ஓவரா திங்க் பண்ணாம ப்ராப்பரா மூவ் செட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் ஒரு அட்டகாசமான மேட்சா இருந்திருக்கும். ஒரு பாயிண்ட்ல ரிங்குக்கு வெளியே சார்லட், ஜேட் கார்கில், லாஸ்ட் லெஜெண்ட் இருக்காங்க. ரிங்குக்கு நடுவுல லேடர் இருக்கு. நம்ம டிஃபினி ஸ்டார்டன் மேல ஏறக்கு நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அழகா நம்ம செல்சி கிரீன் உள்ள வந்து அந்த லேடர் தள்ளி விட டிஃபினி ஸ்டார்டன் அப்படியே மீதி 3 பேருக்கு மேல உள்றாங்க. ஆக மொத்தம் 4 பேருமே அந்த பக்கம் பிளாட். இப்ப செல்சி கிரீன் மட்டும் தான் ஸ்டேஜில் இருக்காங்க. சரி பெல்ட் எடுத்தலாம்னு மேல போனா திடீர்னு இந்த ஜேட் காரோட அல்லக்கை பிஃபேப் அண்ட் மிஷின் அவங்க உள்ள வந்து செல்சி கிரீன் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி அப்படியே அந்த உடக்கா நாட்டா லேடர் நடுவுல கால் மாட்டி அப்படியே தொங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி 4 பேர் உள்ள வராங்க. இந்த 2 அல்லக்கையும் அடிச்சு வெளியே தள்ளிட்டு அவங்க 4 பேர் சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா இதுல காமெடி என்னன்னா சண்டை போட்டுக்கிட்டு இந்த 4 பேருமே அவங்களே அடிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. கடைசியில பார்த்தா சென்டர் ஆஃப் தி ரிங்ல அந்த சென்டர் லேடர் அப்படியே தான் இருக்கு. உடக்கா நாட்டா செல்சிக்கு தொங்கிட்டு தான் இருக்காங்க. டப்புன்னு உயிர் வந்து இவங்க எந்திரிச்சு உட்காந்து கடன் மேல போய் அந்த பெல்ட் எடுத்துட்டாங்க. சோ இந்த மேட்சோட வின்னர் நியூ WWE விமன் சாம்பியன் செல்சி கிரீன். மேட்ச் முன்ன பின்ன இருந்திருந்தாலும் செல்சி கிரீன் இஸ் a much deserving person. ஒரு வழியா WWE கண்ணை திறந்து செல்சி கிரீனோட உண்மையான பொட்டன்ஷியலை புரிஞ்சு அவங்க கையில இந்த சாம்பியன்ஷிப் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது டான் ஹியூசன் vs டாமினிக் மிஸ்டீரியோ கேஷ் இன் த போல் மேட்ச். இஃப் இன் கேஸ் ஏன் இந்த மேட்ச் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலனா நான் பேக் ஸ்டோரி சொல்றேன் கேட்டுக்கங்க. டாமினிக் மிஸ்டீரியோட கையில ஒரு $100,000 இருந்துச்சு. ஆனா அத நம்ம டான் ஹியூசன் ஒரு பாயிண்ட்ல ஆட்டை போட்டாரு. திருடினது இவன் தான் கண்டுபிடிச்ச டாமினிக் மிஸ்டீரியோ ஒவ்வொரு வாரமும் போய் அவங்க கிட்ட பணம் கேட்கறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது கைகலப்பா மாறுது. கிட்டத்தட்ட கடன் கொடுத்த ஃபைனான்ஸ் கம்பெனி எப்படி வசூல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பணத்தை இழந்த இவர் வசூல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஒவ்வொரு டைமும் டான் ஹியூசன் ஏதாச்சும் ஒரு ட்ரிக்ஸ் பண்ணி தப்பிச்சிட்டே இருக்கான். ஒரு பாயிண்ட்ல அந்த கேஷ் மேல தொங்க விடுங்க, நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், யார் அந்த பணத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேஷ் முடிவு பண்ணிக்கலாம்னு ஒரு ஃபைனலைஸ் பண்றாங்க. அதோட ரிசல்ட்டா தான் இந்த மேட்ச் நடக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு பியூர் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா டாமினிக் மிஸ்டீரியோ மாதிரி நல்லா எலிவேட் ஆயிட்டு வந்த பையனை நீங்க இன்னும் கொஞ்சம் புஷ் கொடுத்து அவன ஒரு டாப் ஸ்டாருக்கு கொண்டு போகணும். அந்த மாதிரி அவனை பில்டப் பண்றதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு காமெடி கேரக்டர் டான் ஹியூசன் கூட ரைவல்ரி கொடுத்து சம்மர் ஸ்லாம்ங்கிற மாதிரி ஒரு பெரிய பேப்பர் வியூல இவனை காமெடி பீஸா மாத்தி வச்சிருக்கீங்க. சோ உண்மையாலுமே இந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்டாரா வரக்கூடிய ஒரு பையனை நீங்க கண்டுக்காம விட்டுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள கொண்டு வந்தோம்னா அவனால குழந்தைங்க நிறைய மர்ச்சன்டைஸ் வாங்குவாங்க. ஒரு ஷார்ட் டர்ம் பெனிஃபிட்டுக்காக டான் ஹியூசனை ஓவரா புஷ் பண்றீங்க. சோ ஒரு காமெடி கேரக்டருக்காக ஒரு முக்கியமான கீ பிளேயரை நீங்க தேவையில்லாம இழக்கிறீங்கன்னு தான் எனக்கு பர்சனலா தோணுது. அப்புறம் இந்த மேட்சுக்குள்ள நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஜேடி மெக்டோனா இன்டர்ஃபியர் பண்றாரு. பயங்கரமா டான் ஹியூசன் அடிச்சு அவர் மேல மூன் சால்ட்டும் போடுறாரு. இப்போ இந்த ஜேடி மெக்டோனா அட்டாக் பண்றதுக்காக அந்த மினி ஹவுசன் சின்ன பசங்க இருக்காங்கல்ல அவங்க உள்ள வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா டாமினிக்கும் இந்த ஜேடி சேர்ந்து அந்த எல்லா குட்ட பசங்களையும் அடிச்சு தள்ள இப்ப ஹெல்ப்புக்காக ஜோ ஹென்றி உள்ள வராரு. வர்றவர் கையில ஒரு கிட்டார் எடுத்துக்கிட்டே வராரு. வந்த உடனே ஜேடி மெக்டோனா முதுகுலயே பலார்னு ஒரு அடி. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள பார்த்து இந்த டான் ஹியூசனும் டாமினிக் மிஸ்டீரியோவும் பணத்தை எடுக்கிறதுக்காக ரிங்கு மேல நின்னுட்டு இருக்காங்க. நம்ம டான் ஹியூசன் எப்பயும் போல யூ ஆர் கஸ்னு சொல்ல ஒரு புஸ்வான வெடிக்குது. டாமினிக் மிஸ்டீரியோ கீழே விழுகிறான். இந்த ஆளு அழகா போய் அந்த பணத்தை எடுத்துறாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் டான் ஹியூசன். ஓவரால் சம்மர் ஸ்லாமோட ஃபில்லர் மேட்ச் தான் இது. முதல்ல இது மேட்ச்னே நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இதுல இருக்க 2 பிளேயர்ஸுமே வெறும் ஒரு 30 செகண்ட் தான் சண்டை போட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெளியாளுங்க தான் வந்து சண்டை போட்டு இருந்தானுங்க. அடுத்தது பென்டா வர்சஸ் சாட் கேபிள் ஃபார் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். ஓவரால் ஒரு சூப்பரான மேட்ச். நம்ம பிராக் லெஸ்னர் குர்டாங்களுக்கு அப்புறம் ஜெர்மன் சூப்ளெக்ஸை ஒரு சீக்வன்ஸா போட்டு இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அந்த சீக்வன்ஸ் நம்ம சாட் கேபிளுக்கு சூப்பரா வருது. ரோப்ல பவுன்ஸ் ஆகி ஜம்ப் பண்ணி வர்ற பென்டாவை அப்படியே மிட்-ஏர்ல கேட்ச் பண்ணி 3 ஜெர்மன் சூப்ளெக்ஸ் கண்டினியூஸா போட்டாரு பாருங்க. செமையான சீக்வன்ஸ். நடு மேட்ச்ல நம்ம சாட் கேபிளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு ஷோல்டரை புடிச்சிட்டே தான் அவர் சண்டை போட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம மண்டையில பஸ்ட் ஓபன் ஆகி ரத்தம் வேற ஒழுகிட்டு இருக்கு. அப்புறம் ரிங்குக்கு வெளியே அந்த ஒரு அடி கேப் இருக்குல்ல அந்த கேப்ல பென்டா தன்னோட மெக்சிகன் டிஸ்ட்ராயர் போலாம் ஜம்ப் பண்ணா அவர் அப்படியே கேட்ச் பண்ணி இவர் ஜெர்மன் சூப்ளெக்ஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் பென்டா மேல எந்திரிச்சு அவர் நினைச்ச மாதிரியே மெக்சிகன் டிஸ்ட்ராயர் போடுறாரு. அதுக்கப்புறம் ரிங்குல வந்து மீண்டும் தன்னோட ஸ்மாக் மெக்சிகன் டிஸ்ட்ராயர் போலான்னு பென்டா வர அதுல இருந்து அழகா எஸ்கேப் ஆகி சாட் கேபிள் தன்னோட ஆங்கிள் லாக் போட்டு உட்கார்ந்துட்டாரு. பென்டாவும் அப்படி இப்படின்னு ரோல் ஓவர் பண்ணி எஸ்கேப் ஆலான்னு ட்ரை பண்றாரு. பட் சாட் கேபிளோட காலை பிடிச்சு தெளிவா சென்டர் ஆஃப் தி ரிங் கொண்டு வந்து அப்படியே ரேப் பண்ணி டம்னு உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் பென்டாக்கு வேற வழியே இல்ல, கிவ் அப் பண்ணிட்டாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் சாட் கேபிள். ஃபைனலா ஒரு சிங்கிள் சாம்பியன்
சாம்பியன்ஷிப் ஃபார் a well deserving person சாட் கேபிள். இந்த சாம்பியன்ஷிப்புக்காக இந்த மனுஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷம் போராடி இருப்பான். இப்பதான் அவர் கைக்கு அது வந்து சேருது. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பென்டா ரிங்குல வந்து சாட் கேபிள் கையில அந்த சாம்பியன்ஷிப் இருக்கு. அதை புடுங்கி இவரே சாட் கேபிளோட இடுப்புல மாட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸை பார்த்து கையை தூக்கி காட்டி தன்னோட ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அவர் வெளியே போயிட்டாரு. இந்த மேட்ச் வேற சாட் கேபிளோட ஹோம் டவுன்ல தான் நடக்குது. அதனால அவரோட ஃபுல் ஃபேமிலியுமே ரிங் சைடுல தான் இருக்காங்க. பெல்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே ரிங்குல வராங்க. கூட சேர்ந்து சாட் கேபிள் செலிப்ரேட் பண்றாரு. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் vs செத் ராலின்ஸ் ஃபார் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். செத் ராலின்ஸ் எப்பயும் போல ஓப்பனிங்கே மைண்ட் கேம்ஸ் தான். அவர் ரிங்குக்குள்ள வரும்போது அவரோட காஸ்டியூமே பாத்தீங்கன்னா இந்த ஷீல்டு டைம்ல அவங்க ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க. அந்த மாஸ்க் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மேல் ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு சின்ன ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்காரு. அதுவும் அவங்க ஷீல்டு டைம்ல யூஸ் பண்ண அதே டிசைன், பட் எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்கு. அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் உள்ள வராரு. 2 பேர்த்தோட நேமே அனௌன்ஸ் பண்றாங்க. பெல் அபிஷியலா ரிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் செத் ராலின்ஸ் தன்னோட காஸ்டியூமே கழட்டுறாரு. கழட்டினவர் சும்மா இல்லாம இந்த ஷீல்டோட ஜாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதை வாண்டடா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட கொடுத்து உனக்கு வேணுமான்னு வெறுப்பேத்துறாரு. அதுக்கப்புறம் வேணும்னே ரோமன் ரெயின்ஸ் ரிங்கு கார்னருக்கு தள்ளி விட்டு மண்டையில தட்டி விடுறது. ரோமன் கிட்ட போய் ஐ ஓன் யூன்னு சொல்லி அவர் வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்காரு. ரோமன் ஏதாச்சும் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு வந்தா அதுல இருந்து அழகா எஸ்கேப் ஆகி இவர் கவுண்டர் அட்டாக் பண்றாரு. ஏன்னா ஜெத்துக்கு ரோமோட எல்லா மூவ்ஸட்டும் அத்துப்படி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆடியன்ஸ்குள்ள போய் சண்டை கட்டுறாங்க. டெக்னிக்கலா நீங்க பார்த்தா வெளியே போய் ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இருந்திருப்பாங்க. ரெஃபரி ஒரு 10 கவுண்ட் பண்ணிருக்கணும். ஆனா ஒரு பண்ணல. இதுக்கு கமெண்ட்ரியில ஒரு முட்டு கொடுத்தாங்க. மெயின் இவென்ட் மாதிரி மேட்ச்ல ரெஃபரி நினைச்சா ரூல்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமாமா. இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மெயின் இவென்ட் மேட்சஸ் வரும்போது ஏதாச்சும் தப்பு நடந்தா ரெஃபரி நினைச்சா அதை இக்னோர் பண்ணிக்கலாம். சரி கவுண்ட் அவுட்டா தான் விட்டீங்கன்னு பார்த்தா கிரவுடுக்குள்ள வரும்போது செத் ராலின்ஸ் ஒரு ஸ்டீல் ராட் இருக்கு, அதை எடுத்து ரோமன் ரெயின்ஸ் அடிக்கிறாரு. அதுக்கும் அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணல. அதுக்கப்புறம் ரிங் சைடுக்கு வராங்க. ஜெத்து சும்மா இல்லாம அந்த பேரி கார்ட் மேல ரோமன் ரெயின்ஸ்க்கு நான் ஒரு ஸ்பியர் போறேன்னு ஓடி வராரு. வர்றவர் அப்படியே கேட்ச் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் ஒரு பவர் பாம் எங்க அந்த கமெண்ட்ரி டெஸ்க் இருக்குல்ல அது மேலேயே போடுறாரு. உடைச்சது உடைச்சாச்சு. சரி ஒரு டேபிள் மட்டும் உடைச்சவன் நல்லா இருக்கும், இன்னொரு டேபிளையும் உடைச்சிடலான்னு ரோமன் அதை கிளியர் பண்ணிட்டு ஜெத்தை தூக்கிட்டு வராரு. ஆனா ஜெத் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ரோமன் ரெயின்ஸை தூக்கி அது மேல பவர் பாம் போடுறாரு. ஆக மொத்தம் 2 கமெண்ட்ரி டெஸ்க்குமே டமாரம். இவ்வளவு நேரம் சும்மா இருந்த ரெஃப்ரிக்கு இப்ப உடனே சொரணம் வந்துருச்சு. திடீர்னு 10 கவுண்ட் பண்றாரு. ஏன்டா அவனுக்கு வெளியே போய் 5 நிமிஷம் சண்டை கட்டிட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் உனக்கு தோணல, இப்பதான் உனக்கு தோணுதா? கரெக்டா ரெஃப்ரி ஒரு 9 கிராஸ் பண்ணி 10 அதாவது 9.5 இருக்கும்போது 2 பேருமே ரிங்குல போயிட்டாங்க. ஆனா உள்ள போன உடனே ராலின்ஸ் ரோமனை பிடிச்சு ஒரு பெடிகிரி போடுறாரு. அப்படியே கையோட பின்ஃபால் பண்ணா கிக் அவுட். சரி நம்ம ஒரு கோப் ஸ்டாம்ப் போடலான்னு ஓடி வந்தா இப்ப ரோமன் ரெயின்ஸ் சூப்பர்மேன் பஞ்ச் கொடுக்குறாரு. சரி நம்ம ஒரு ஸ்பியர் போடலான்னு ரோமன் ஓடி வந்தா ஜெத் அழகா எஸ்கேப் ஆறாரு. ரோமன் தடிக்கி விட்டு போய் அந்த டர்ன் பக்கலே விழுகிறாரு. அப்படியே ஜெத் ஓடி வந்து ஒரு கர்ப் ஸ்டாப் உடனே பின்ஃபால் பண்ணா கிக் அவுட். அப்புறம் டாப் ரோப்ல இருந்து ஜெத் ராலின்ஸ் தன்னோட சீக்வன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது போடலான்னு கரெக்டா சூப்ளெக்ஸ் போட்டாரு. ஃபால்கன் ஆரோக்கு லிஃப்ட் பண்ணும்போது ரோமன் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி தன்னோட கியோட்டின் லாக் போட்டு உட்கார்ந்துட்டாரு. இதே மாதிரி தான் 2022 ராயல் ரம்பிள்ல இவங்களுக்கு மேட்ச் நடக்கும்போது கியோட்டின் போட்டு ரோமன் ரெயின்ஸ் உட்கார்ந்துட்டாரு. ஜெத் ரோப்ப புடிச்சுமே அவர் கியோட்டின் லாக் விடல. அதனால மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆயிருச்சு. பட் இந்த டைம் ஜெத் பயங்கரமா ப்ரிப்பேர்டா வந்துட்டாரு. கியோட்டின் லாக் போட்டாலுமே அதுல இருந்து ரோமனை லைட்டா தூக்கி விட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் உடனுக்குடன் ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஸ்பியர் போட்டு பின்ஃபால் பண்ணா கிக் அவுட். சரி நம்ம சூப்பர் ஸ்பியர் போடுவோம்னு 2 பக்கம் பவுன்ஸ் ஆயிட்டு வந்து ரோமன் ஸ்பியர் போறாரு. இப்பயும் பின்ஃபால் பண்ணா கிக் அவுட். அப்புறம் ஜெத் ராலின்ஸ் கொஞ்சம் எனர்ஜி ஆகி ரோமனை புடிச்சு அடிச்சு இந்த ரிங்கோட கார்னர்ல பக்கல் பாம் இருக்குல்ல, பக்கல் பாம் போட்டு கரெக்டா ஸ்டாம் போலான்னு வந்தா ரோமன் எஸ்கேப் ஆகி இவர் பக்கல் பாம் போட்டு ஒரு ஸ்டாம் போடுறாரு. இப்பயும் பின்ஃபால் பண்ணா கிக் அவுட். அட சாமி எத்தனை க்ளோஸ் கவுண்டரா பண்ணுவீங்க? இவனுக்கு பண்றத பார்த்தா நம்மளுக்கு அப்படியே பிளட் பிரஷர் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை பரவாயில்ல, ஆக மொத்தம் ஒரு 4-5 தடவை க்ளோஸ் கவுண்ட் போய் 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 கிக் அவுட் பண்றானுங்க. அப்புறம் 2 பேருமே மாத்தி மாத்தி கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு மூஞ்சில குத்திக்கிறாங்க. அடி வாங்கின ஜெத் ராலின்ஸ் அப்படியே டீன் ஆம்ப்ரோஸ் மாதிரி போய் ரோப்ல பவுன்ஸ் ஆயிட்டு வந்து ஒரு க்ளோஸ் லைன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அப்படியே டீன் ஆம்ப்ரோஸோட ஸ்மாக் டிடிடி இருக்குல்ல, அது போடுறதுக்கு ரெடி ஆறாரு. ஆனா அதுல இருந்து எஸ்கேப் ஆன ரோமன் ரெயின்ஸ் இவர் அந்த டிடிடி போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியர் போடலான்னு ரோமன் ஓடி வந்தா ஜெத் நவுந்துட்டாரு. ரெஃப்ரிக்கு போய் ஸ்பியர் விழுகுது. சரி நம்மளுக்கு இதுதான் சான்ஸ், போய் வெப்பன் எடுத்துட்டு வரலான்னு ஜெத் ராலின்ஸ் ஒரு சேர் எடுத்துட்டு உள்ள வராரு. ஷீல்டோட பிரேக்கப் இன்சிடென்ட் இருக்குல்ல, அதே மாதிரி சேர் வச்சு அடிக்கலான்னு பார்த்தா ரோமன் எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்புறம் ஜெத் ராலின்ஸ் அடிச்சு இவர் அந்த சேரை தூக்குனா கரெக்டா ஜெத் ராலின்ஸ் அதே இன்சிடென்ட் மாதிரி நின்னுட்டு இருக்காரு. ரோமன் அடிப்பாருன்னு பார்த்தா இங்கதான் ட்விஸ்ட். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தவரு அப்படியே சேர தூக்கி வெளியே வீசிட்டாரு. ஜெத் ராலின்ஸ் அடிக்கல. இந்த மூமெண்ட் ஜெத் ராலின்ஸ்க்கே பயங்கரமான ஷாக். ஏன்னா ரோமன் அந்த ஷீல்டில் இருந்து மூவ் ஆன் ஆயிட்டாரு. இனிமேல் ஜெத் ராலின்ஸோட மைண்ட் கேம்ஸ்க்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இந்த ஒரு ஷீல்டு மைண்ட் கேமால தான் ரெசல்மேனியா 40ல தன்னோட பெல்ட்டை தோத்தாரு. ஆனா இந்த டைம் ரோமன் மெச்சூர் ஆயிட்டாரு. அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டாரு. ஒரு ஸ்டோரி லைன் அண்ட் எக்ஸிகியூஷனா இந்த ஒரு பிவிட்டல் பாயிண்ட் செம. ஏன்னா
இந்த மேட்ச்ல அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரிக்கு ஒரு செமையான கிளைமேக்ஸ் சிம்பிளா கொடுத்துட்டானுங்க. ஏன்னா ரோமன் இஸ் நோ மோர் இன் தி ஷீல்ட் அண்ட் ஜெத் ராலின்ஸ் வார்டெக்ஸ். ஹி ஹஸ் கம்ப்ளீட்லி மூவ்ட் ஆன். அவரு இப்போ ஒரு முழுமையான ட்ரைபல் சீஃபா மாறி நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரிங்குல மறுபடியும் ஃபைட் நடக்குது. ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போட்டு ஸ்பியர் போலான்னு வந்தா அது அப்படியே பெடிகிரியா மாத்துறாரு. ஆனா பின்ஃபால் பண்றதுக்கு இப்ப ரெஃபரி இல்ல. அவர் ஸ்பியர் வாங்கினாரு, வெளியவே தான் கிடக்குறாரு. சரி நம்ம பேசாம கர்ப் ஸ்டாம்ப் போலான்னு ஒரு கர்ப் ஸ்டாம்ப் போட்டாரு. ஆனா அது மட்டும் ஜெத் ராலின்ஸ்க்கு பத்தல. இன்னொன்னு போடணும், ஆனா இன்னும் பெட்டரா போடணும்னு ரிங்கு மேல ஏறி நின்னு டாப் ரோப்ல இருந்து கர்ப் ஸ்டாப்புக்கு ஜம்ப் பண்றாரு. கரெக்டா ரோமன் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி உடனுக்குடன் ஒரு ஸ்பியர். ஆனா அவருக்கு இது பத்தல. மறுபடியும் ரெண்டு சைடு ரோப்ல பவுன்ஸ் ஆயிட்டு வந்து மீண்டும் ஒரு ஸ்பியர். ரெண்டு ஸ்பியர் வாங்கியுமே ஜெத் ராலின்ஸ் கம்ப்ளீட்டா ஃபிளாட் ஆகல. அவர் அப்பயும் உட்கார்ந்து ரோமன் ரெயின்ஸ் பார்த்துட்டே தான் இருக்காரு. இவங்களோட சாப்டருக்கு ஒரு ப்ராப்பரான எண்டிங் கொடுக்கற மாதிரி ஜெத் நடுரிங்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. ரோமன் அந்த கார்னர்ல போய் நின்னுட்டு அவர் எப்பயுமே கொடுப்பார்ல சிக்னேச்சர் ஊவான்னு கத்துறது, அந்த மாதிரி கத்திட்டு தெளிவா வந்து ஒரு ஸ்பியர் கொடுக்கறாரு. அவ்வளவுதான், ஜெத் ராலின்ஸ் ஃபிளாட். இப்ப கரெக்டா நம்ம ரெஃபரியும் உள்ள வர பின்ஃபால் நடக்குது. சோ இந்த மேட்சோட வின்னர் ஸ்டில் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ். திஸ் மேட்ச் was a pure classic. சும்மா மொத்த ஷோவையும் இந்த ஒரு மேட்ச் தூக்கி சாப்பிட்டுருச்சு. நோ பிளட் லைன், நோ சீட்டிங், பியூர் ஒன் ஆன் ஒன் மேட்ச். ஃபைனலா ரோமன் ரெயின்ஸ் தான் இன்னும் அந்த ஷீல்ட் மெம்பர் கிடையாது, தான் ஒரு ட்ரைபல் சீஃப்னு தெளிவா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சரி மேட்ச் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நினைச்சா ரெண்டு பேருமே ரிங்கோட கார்னர்ல உட்காந்து மூஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அந்த ஸ்டாண்ட் டவுன் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ரோமன் ரெயின்ஸ் அப்படியே சென்டர் ரிங்க்கு வராரு. ஷீல்டோட ஃபிஸ்ட் பம்ப் இருக்குல்ல, அந்த பொசிஷன்ல கரெக்டா நிக்கிறாரு. இப்ப ஜெத் ராலின்ஸ் எந்திரிச்சு வராரு. அவர் கையில அந்த ஷீல்டோட மாஸ்க் இருக்கு. கரெக்டா இவங்க ரெண்டு பேருக்கு சென்டர்ல வச்சுட்டு இவரும் அந்த ஃபிஸ்ட் பம்ப் கொடுத்து நிக்கிறாரு. பியூர் கூஸ் பம்ப் மூமெண்ட். இந்த இண்டஸ்ட்ரியில ரோமன் ரெயின்ஸ், ஜெத் ராலின்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா டீன் ஆம்ப்ரோஸ் கிடையாது. ஆனா அவரை ரிமைண்ட் பண்ற மாதிரி அவரோட ஸ்மாக்கையும் யூஸ் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேர் நிக்கும் போது ஒரு மாஸ்க கரெக்டா சென்டர்லயே வச்சிருந்தாங்க. கடைசியில அந்த மாஸ்க ரோமனுக்கே கிஃப்டா அந்த ரிங்ல விட்டுட்டு ஜெத் ராலின்ஸ் வெளியே கிளம்பிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் நடு ரிங்ல ஒரு கையில சாம்பியன்ஷிப், இன்னொரு கையில அந்த மாஸ்கோட நிக்கிறாரு. அதோட இந்த ஷோ க்ளோஸ் ஆகுது. ரெஸ்லர்ஸ், நான் ஒண்ணுதான் சொல்ல ஆசைப்படுறேன். யோ மொட்டமாமா, நீ குக் பண்ணா உண்மையிலேயே சூப்பரா குக் பண்றையா. ரெசல்மேனியா 40ல கோடி ஜெயிக்கும் போது ஒரு பீக் மூமெண்ட் கிடைச்சதுல எனக்கு அந்த மூமெண்ட் இந்த மேட்ச்ல ஃபீல் ஆச்சு. ஆனா இந்த பீக் மூமெண்ட் எல்லாமே இந்த ஒரு மேட்ச்ல மட்டும்தான். மீதி நைட் 2 நடந்த எல்லா மேட்சுமே ஒரு அப் அண்ட் டவுனா தான் இருந்துச்சு. கம்பேரிட்டிவா சொல்லணும்னா நைட் 1 வாஸ் a better show, பட் நைட் 2 had the best match. அந்த மேட்ச் இந்த மெயின் இவென்ட். அதே மாதிரி சம்மர்ஸ்லாம் ஒரு ஓவரால் ஷோவா எப்படி இருந்துச்சு, அப்ஸ் என்ன டவுன் என்ன, உள்ள என்னென்ன சேஞ்சஸ்லாம் லாஸ்ட் மினிட்ல நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மேபி அதுவே ஒரு எக்ஸ்பிளைன்ட் சீரிஸா ரெடி பண்ணி போடுவோம். ஏன்னா சம்மர் ஸ்லாம்ல லாஸ்ட் மினிட்ல நிறைய சேஞ்சஸ் உள்ள நடந்திருக்குன்னு ரூமர்ஸ் வருது. அது எல்லாமே இன்னும் 2-3 நாள் நமக்கு கன்ஃபார்மும் ஆயிரும். அது போக போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல ட்ரிபிள் எச் கண்டமேனிக்கு போய் சொல்லி வச்சிருக்காரு. தலைவன் பண்ற செயலுக்கும் தலைவங்க சொன்னதுக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்ல. இது எல்லாமே என்னன்னு ஒரு எக்ஸ்பிளைன்ட் வீடியோவா நம்ம ரெடி பண்ணுவோம். பட் உங்களுக்கு அது வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ரெஸ்லர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சம்மர் ஸ்லாம்ல எந்த மேட்ச் பெஸ்டான மேட்ச்னு உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து நாளைக்கு ரா ரிவ்யூ எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.